friends, welcome back to Relax with Raji, உங்கள் ராஜி. Welcome back to my little garden. இது ஸ்ப்ரிங் டைம் அண்ட் என்னோட ஃபேவரட் டைம் ஆஃப் த இயர். நான் வந்து கார்டனிங்னு சொன்னீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்து டயர்டாக இருந்தாலும் இம்மீடியட்டாக ஐல் பி அப் டு கோயிங் இன் டு மை கார்டன். நான் ஆக்சுவலாக கார்டனிங் கொஞ்சம் நல்லா ஹார்வெஸ்டிங் சீசன்லாம் வரப்போ ஆஃபீஸ்லேருந்து வந்தேன்னா ஃபஸ்ட்டு திங் கார்டனை வந்து பார்ப்பேன். அதில் என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணலாம், எப்படிலாம் வளர்ந்துருக்கு ரொம்ப ஆசையாக பார்ப்பேன். இன்ஃபேக்ட் ஐம் ஷுர் லைக் கார்டன் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்து என்னோடய பிளான்ஸோடு பேசுவேன். கிட்டத்தட்ட அது என்னோடய குழந்தைங்க மாதிரி. ஸோ ஐல் கம் அண்ட் டாக் டு தெம். இஃப் தே ப்ளூம் அப் ஐம் ஸோ ஹாப்பி. அது கொஞ்சம் டல்லாச்சுன்னா எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். இல்லைனா எங்கள் அம்மாவை சஜஷன் கேட்பேன், இல்லைனா கூகுளில் பண்ணி பார்ப்பேன். ஸோ பிளான்டிங் இஸ் சம்திங் ஐ எம் ரியலி ஃபாண்ட் ஆஃப். என்னோடய வீடியோஸில் வந்து நீங்கள் நிறைய கார்டனிங் வீடியோஸ், ஹார்வெஸ்டிங் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் நான் வந்து எவ்ரி இயர் ஐ பிளான்ட். ஸோ இந்த வாட்டி ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஐ லேர்ன் ஃப்ரம் எவ்ரி இயர்ஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் பண்ணும்போது எப்படி பிளான் பண்ணோம், அதனால என்னென்ன கஷ்டம் இருந்தது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நிறைய கிட்டக்க பிளான் பண்ணிவிட்டு நிறைய க்ரௌடட் ஆகிடுது. ஸோ ஒன் பிளான்ட் வாஸ் நாட் லெட்டிங் தி அதர் பிளான்ட் க்ரோ. ஸோ அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பேஸ் அவுட் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. இன்னும் கொஞ்சம் பிளானிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம், வேறு இடத்துல வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வேறு டிஃப்ரெண்ட் வெரைட்டியான பிளான்ஸும் நான் வாங்கியிருக்கேன். ஆஸ் ஐம் ஆக்சுவலி பிளான்டிங் வி வில் கோ ஹெட் அண்ட் see them. இன்றைக்கே எல்லாம் பண்ணுவேனான்னு தெரியல, ஏன்னா ஆல்ரெடி ஈவினிங் கொஞ்சம் குளிரவும் ஆரம்பிச்சிடுது. ஸோ இஃப் நாட் டுடே ஐ வில் கண்டினியூ டுமாரோ and put it as one video for you guys. Okay, so let me show you. நான் இப்போ ஆக்சுவலாக 2 செடி வச்சிட்டேன்னா வச்சப்புறம் தான் ஐ தாட் லைக் ஓகே வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படின்ட்டு. இது ஒரு டொமேட்டோ பிளான்ட், அது ஒன்று. அது வந்து தெரியறதான்னு தெரில, அது ஒன்று. ஸோ ஆக்சுவலி இந்த பக்கம் இருக்கிறது வந்து சாதாரண டொமேட்டோ பிளான்ட் தான். அந்த இது வந்து இட்ஸ் கால்டு ஏர்லி கேர்ள் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மாதிரி இன்னும் 2 இருக்குது. இது வந்து சுகர் ரஷ் அப்படின்னு குட்டி ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் திஸ் ஒன் இஸ் ரோமா ப்ளம். யூஸ்வலாக ரோமா டொமேட்டோஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த ரோமா டொமேட்டோஸ். பட் நான் வந்து இந்த வாட்டி போன வாட்டி இந்த இடத்துல தக்காளி வச்சு எக்கச்சக்கமாக வளர்ந்து வேறு எந்த செடிக்குமே வந்து இடம் கொடுக்காம போயிடுது. ஸோ அதனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பக்கம் ஒரு தக்காளி, அந்த கார்னரில் ஒரு தக்காளி. ஸோ when they grow big it will have more room to space out also and ஈஸியாக இருக்கும் நமக்கு பறிக்கிறதும் சரி, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரோமா, ஐ திங்க் திஸ் இஸ் ரோமா டொமேட்டோ வந்து அங்கே ஒரு இடம் இருக்குது, நான் போடும்போது காட்டுறேன். ஐ ஹாவ் டு கிளியர் அப் தட் புஷ் ஏரியா. ஆஸ் ஐம் ஒர்க்கிங் த்ரூ திஸ் நான் டெஃபினட்டாக இதை வந்து வீடியோ போட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் see what next I'm going to do and then proceed from there. ஓகே, ஸோ நான் வந்து அந்த இடத்துல ரோமா டொமேட்டோ போடலான்னு ஐடியா சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த சுகர் ரஷ் குட்டி ஸ்வீட் செரி டொமேட்டோஸ் மாதிரி இருக்குது. இதை வந்து இங்கே பண்ணலாமா, இங்கே போடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நிறைய ஒரே இடத்துல தக்காளி வைக்க வேண்டான்ட்டு. இந்த இடம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இது வந்து எவ்ரி இயர் தானாக வரும் மின்ட், அப்படியே சும்மா காடு மாதிரி வரும். ஸோ அதனால் அந்த இடத்த கொஞ்சம் விட்டுடலாம் மின்ட்டுக்காக அப்படின்ட்டு இந்த இடத்துல எங்கேயாவது போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இது வந்து இஃப் யூ see this, தெரியறதான்னு தெரில, இது வந்து கீரை. லாஸ்ட் இயர் போட்டிருந்தேன்னா அது வந்து இப்போ தானாக தான் வந்திருக்கு அந்த கீரை. ஸோ லெட்ஸ் see அது நல்லா பெருசாக வந்த அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இந்த டொமேட்டோவை வைக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த கீரை இங்கே இருக்குது, ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த இடத்துல போட்டுக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா. இங்கேயும் மின்ட்டு வரும், அது ஆக்சுவலாக வந்திருக்கு இங்கே பாருங்கள். ஆனால் நான் வந்து அங்கெல்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த இடத்த ஐம் கோயிங் டு லீவ் இட் ஃபார் த டொமேட்டோ. ஸோ இதை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல தக்காளி வைக்க போகிறோம். அந்த மின்ட் மட்டும் இட் கீப்ஸ் கம்மிங். அதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல ஒரு தடவை போட்டாச்சுன்னா வந்துட்டே இருக்கும்.
இப்போ இது போகிறோம், ஏன்னா இது குட்டி செடி தான் அது. ஸோ அதுக்கு ரொம்ப ஆழம் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து சாயிலை வந்து கொஞ்சம் ஈரமாக்கிக்கலாம். ரொம்ப அப்படியே சொதன்னு தண்ணி வேண்டாம், லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கணும். ஸோ தட் அந்த வேருக்கு திடீர்னு ஒரு ஷாக் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ சி எவ்வளோ அழகாக வந்துடுது பாருங்கள். இதை வந்து நம்ம எப்படி வைக்க போகிறோம். குட்டி பேபியாக தான் இருக்குது. இப்போ எப்பயுமே இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது, இது முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ரொம்ப இந்த கீழே இருக்கிறது இல்லையா, அதை வந்து கிள்ளி எடுத்துருங்க. ஸோ தட் அது மண்ணில் போய் வீணாத்தானே போகிறது இல்லையா. ஸோ நமக்கு அது தேவையில்லை. இது எப்படியும் மேலே வளர போகுது. ஸோ அதனால் அப்படியே விட்டுருக்கணும். இப்போ வந்து களத்தில் இறங்கியாச்சு. இப்போ இது அப்படியே நான் வந்து ஆக்சுவலாக இதில் சாயில் போட்டு தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் சாயில் இதுக்கப்புறமா வாங்கின்னு வந்து போடணும். பட் இப்போதைக்கு இவங்களுக்கெல்லாம் போதுமானதாக இருக்குது. ஓகே, லைட்டாக செட் பண்ணால் போதும். இது அப்படியே வேர் பிடிச்சுன்றோம் ஈஸியாக. ஸோ நம்ம வந்து வச்சு அமுக்கி ரொம்ப அதை கஷ்டப்படுத்த தேவையில்லை. ஏன்னா அதுக்கு ப்ரீதிங்கும் தேவை, மூச்சு விட முடியணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துட்டா போதும். இப்போ வந்து மேலாக கொஞ்சம் தண்ணி லைட்டாக அதி. ஓகே, ஸோ இந்த தண்ணி போகிறோம் அதுக்கு. இப்போ நம்ம இந்த பிளான்ட்டை நட்டாச்சு. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல ஒரு பாத்தி கட்ட போகிறேன். தட்ஸ் மை பிளான் இந்த வருஷத்துக்கு. ஸோ தட் இந்த டொமேட்டோ பிளான்ட்டும் மின்ட் பிளான்ட்டும் எல்லாம் ரொம்ப அப்படியே குவிஞ்சு சேராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல I'm going to draw a line right now. பட் இதுக்கு வந்து ஒரு பாத்தி மாதிரி கட்ட போகிறேன். அண்ட் இந்த இடத்த வந்து நான் தனியாக இது பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் இந்த கீரை மாட்டுக்கு அந்த பக்கம் வளரும், தக்காளிக்கு இந்த இடம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த வருஷம் இந்த மாதிரி வைக்க போகிறேன்னா. அண்ட் எப்படி இது மிச்ச பிளான்ட்டோட சரியாக வருதா, இல்லை இதுக்கு இடம் பத்தாமல் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறேன். இஃப் இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் இயர் ஐ மே நாட் டூ இட் ஹியர், ஐ வில் டூ இட் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஏன்னா எனக்கு தெரியும் மின்ட் வந்து அப்படியே காடு மாதிரி வளரும். அதனால் ஐ ஹாவ் டு கண்ட்ரோல் அட் சம் பாயிண்ட். ஸோ பார்க்கலாம். நான் இந்த இடத்துல கூட வைக்கலாம், பட் நான் இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா அங்கேயும் ஒரு டொமேட்டோ பிளான்ட் இருக்குது. அண்ட் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி செடியெல்லாம் சிலதெல்லாம் இங்கே வைப்பேன்னா. ஸோ இப்போ இதுவுமே இங்கே இது வந்து பிளாக்கண்ணு தெரியுறதான்னு தெரில. ஆக்சுவலாக நான் அதை கட்டி வச்சுருக்கேன், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பிளாக்கொட்டை இருக்கு இல்லையா, அந்த பிளாக்கொட்டையை ஊனி வச்சு வந்த செடி தான் இது பிளாக்கண்ணு. ஐ மீன் திஸ் இஸ் கோன் டேக் ஃபார் இயர்ஸ் டு கம் அப். பட் வர வரைக்கும் வரட்டுமே அப்படின்னு ஒரு ஆசையில் வச்சுருக்கேன். பார்ப்போம், லெட்ஸ் see how it comes. ஸோ தட்ஸ் மை திங். இனி பாருங்கள், எங்கேயும் மின்ட்டு தான் இருக்குது. ஸோ மின்ட் இஸ் லைக் சம்திங் க்ரோஸ் ரியலி 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 பிக். அண்ட் இந்த பாத்தி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்னோடய பிளான் என்னென்னா, ஆல்மோஸ்ட் இங்கே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லே இல்லை, ஆல்மோஸ்ட் கான். ஸோ இந்த இடத்துலையும் அந்த மாதிரி ஃபுல்லாக கிளியரப் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து ஸ்டோன் ஒர்க் போடலான்னு இருக்கேன். ஸோ தட் இங்கே போய் நம்ம தக்காளி பறிக்கும்போது ஒரு மழை பெஞ்சால் கூட ஈஸியாக அந்த ஸ்டோன் மேலே கால் வச்சு போய் பறிக்கலாம் அப்படின்னு. ஓகே, நான் முன்னாடி சொன்னதுலேருந்து ஒரு குட்டி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த இடத்துல தக்காளி போட்டிருந்தேன் இல்லையா, அண்ட் ஐ செட் லைக் நான் இந்த இடத்துல பாத்தி மாதிரி கட்டி இதை செப்பரேட் பண்ண போகிறேன், மின்ட்டியும் இதையும்னு. ஆனால் ஐ டிசைடட் டு மூவ் மை டொமேட்டோ பிளான்ட் லிட்டில் ஃபர்தர் டவுன். ஏன்னா நான் நினச்சேன் இந்த இடம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, இது எப்படியும் நான் வேறு எங்கேயாவது ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த டைம் வந்து லெட் மீ புட் த டொமேட்டோஸ் ஹியர். ஸோ அது ஒரு பக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வச்சுருக்கேன், நான் அங்கேருந்து எடுத்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம். இப்போ அடுத்தது வந்து என்னோடய ரோமா டொமேட்டோ, அதுக்கு வந்து ஐ ஹாவ் டு ஆக்சுவலி கோ அண்ட் க்ளீன் அப் த ஸ்பாட் ஓவர் தேர். ஸோ அது பண்ண அப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடம் தான் சொன்னேன், லாஸ்ட் இயர் இந்த இடத்துல தான் ரோமா டொமேட்டோ போட்டிருந்தோம். ஆனால் 2 போட்டிருந்தேன்னா, ஒன்று அங்கேயும் ஒன்று இங்கேயும். பட் இந்த வாட்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே சென்டரில் போடலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு செடி தான் வைக்க போகிறேன். ஸோ அது வளரும்போது பெருசாகும் அப்படின்ட்டு.
இது வந்து ஆக்சுவலாக வின்டருக்காக அந்த மாதிரி மல்ச் போட்டு வச்சுருந்தோம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் ஜஸ்ட் கோனா லீவ் இட் ஆஸ் இட் இஸ். ஜஸ்ட்டு நடுவில் மட்டும் அதுக்கு வேணுங்கிற இது தோண்டியிருக்கேன். அண்ட் ஃப்ரெஷ் சாயில் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்க போகிறேன். அண்ட் ஆல்ரெடி அந்த சாயில் நேற்றுக்கு பேஞ்ச மழையில் நல்லா வெட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த செடி அப்படியே எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த ரூட்ஸ்லாம் அப்படியே இதுவாகிற மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே நம்ம எடுத்து இங்கே வச்சுருப்போம். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் எடுக்காமல் எதுக்கு பண்ணிட்டுருக்கேன்னு. ஸோ எப்படியும் திருப்பி இதே மாதிரி வைக்க போகிறேன்னா, ஸோ அதனால் அதை எடுப்பானே அதுக்குள்ளே கை விட்டு பண்ண முடியும்னா ஐ தாட் ஐ ஜஸ்ட் டூ இட் தட் வே அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் மண் சைடில் போட போகிறேன் நான். ஸோ அந்த ஃப்ரெஷ் சாயில் அதில் இருக்கும் அப்படின்றதுனால இப்போ அது போட்டாச்சு. இதை வச்சு அப்படியே நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். நான் இன்ஃபேக்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் கூட இதில் மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம், ஏன்னா அந்த மல்ச் இருக்கு இல்லையா, ஸோ மல்ச் போய் இதில் உட்காராமல் இன்னும் கொஞ்சம் சாயில் போட்டுட்டு நான் அதுக்கப்புறமா அந்த மல்ச் போட போகிறேன். தெரியறதான்னு பார்த்துட்டேன்னா, ஸோ தட் நான் மறைக்காமல் இருக்கணும் இல்லையா. இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சாயில் வேணும். நான் எப்பயுமே அந்த மாதிரி பாட்டமில் இருக்கு இல்லையா, அந்த கிளையெல்லாம் கிள்ளி கொடுத்துக்கோங்க. ஸோ தட் மேலே வளரும்போது இந்த எப்படியும் இது வந்து இட்ஸ் நாட் கோன் டு எனி திங். ஸோ அதை இது பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் சாயில் கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த மல்ச் போட்டு மூடி வைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு செடி வைக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ அதில் வந்து இதில் வந்து சாயில்னால் நான் வெறும் சாயில் இல்லை, இதுலேயே வந்து எல்லாம் கலந்துருக்கு. மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது, காம்போஸ்ட் இருக்குது, எல்லாமே கலந்ததை தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போடும்போதே வந்து இந்த பீட் மாஸ் எல்லாமே இருக்குது இதில். இட்ஸ் லைக் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாயில் ஃபஸ்ட்டு வைக்கும்போது போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து இட்ஸ் குட் ஃபார் த பிளான்ட். அதுக்கு சாப்பாடு தானே இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு போதுமான சாயில் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மல்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மல்ச் மேலே போடும்போது இன்னும் கூட அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை கீப் அப் பண்ணும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம மல்ச்செல்லாம் அப்படி நடுவில் சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாட்டர் விட போகிறேன். இந்த வாட்டி ஐம் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா ரெண்டு வந்து சாலட் டொமேட்டோஸ் மாதிரி லைக் அண்ட் ஒன்று வந்து ரோமா டொமேட்டோ, குக்கிங் டொமேட்டோ இருக்குது. அண்ட் தென் ஒன்று வந்து சுகர் ரஷ் லைக் விச் இஸ் லைக் ரியலி ஸ்வீட் அண்ட் செரி டொமேட்டோஸ் மாதிரி. ஸோ ஐம் கோயிங் டு ஹவ் ஃபன் ஹார்வெஸ்டிங் இஃப் இதெல்லாம் ஒழுங்காக வந்ததுன்னா. ஸோ ஆஸ் இட் க்ரோஸ் நான் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து போஸ்ட் வீடியோவும் போடுறேன். பிகாஸ் இப்போவே ஐ கேனாட் சே தட் இட்ஸ் கோன் க்ரோ. ஸோ அது வளர வளர நான் வந்து அப்பப்போ வீடியோவை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லாஸ்ட் இயர் போட்ட தக்காளி இது வந்து ரூட் அதுலேருந்தே வந்ததுன்னா இட் மைட் கம் ஹியர் இந்த இடத்துல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஐ ஹைலி டவுட். பட் நான் இப்போ இதுக்காக நான் க்ளீனப் பண்ணும்போது ரூட் நல்லா அடி வரைக்கும் போயிருந்தது. ஸோ அதனால தான் ஐம் திங்கிங் மேபி இட் மைட் கம், பட் ஐ டோன்ட் நோ. சரி பாருங்கள், நம்ம தக்காளி அங்கே 2, அந்த பக்கம் 1, இங்கே 1 வச்சாச்சு. ஸோ நான் நாளைக்கு இல்லைனா எப்போ நெக்ஸ்ட்டு ஐம் கோயிங் டு பிளான்ட் அப்போ திருப்பி இன்னொரு வீடியோ எடுக்கிறேன் ஃபார் த அதர் பிளான்ட்ஸ் தட் ஐவ் காட். இந்த வாட்டி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்.
ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ பார்ப்போம், வைக்கும்போது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, பை ஃபார் now ஃப்ரம் ரிலாக்ஸ் வித் ராஜி, உங்கள் ராஜி.